Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 1 பார்த்துட்டு இருக்கோம். Miscellaneous Problems. First question. Solve ன்னு கொடுத்திருக்காங்க. x 2 minus 1 2 5 x minus 1 2x is equal to 0. So solve ன்னு கொடுத்தாலே கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை நம்ம expand பண்ணிட்டு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். x ஓட வேல்யூ என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க unknown வேல்யூ கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா நார்மலா இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். எக்ஸு 2 மைனஸ் 1 2 5 எக்ஸு மைனஸ் 1 2 எக்ஸு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸு இன்டூ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுடலாம். 5 இன்டூ எக்ஸ் 5x மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் 2x. செகண்ட் வேல்யூ எடுக்கும்போது மைனஸ் எடுக்கணும். மைனஸ் 2 இன்டூ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 into x minus 1 into x வருது. அப்போ plus x ன்னு எழுதிக்கணும். அப்புறம் minus 1 இருக்கு. first row last column 2 2s are 4 minus 5 வரும். ஸோ plus 5 எழுதிக்கலாம். equal to 0 ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. equal to 0 எடுத்துக்கலாம்னா நம்மளால x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 0 is equal to x into 3x minus 2 into 3x minus 1 into 4 plus 5 9. 0 equal to 3 into x into 3x 3x square minus 2 3s are 6x minus 9. இப்போ இது எல்லாமே 3 ஆல டிவைட் ஆகும். அப்போ 3 1s are 3. அப்போ வெறும் x square minus 3 2s are x minus 3 3s are 9 equal to 0. இப்போ இந்த 3 வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். 3 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணா 3 1s are 3 தான் வரும். and minus 2 வரணும். இப்போ minus 3 plus 1. புரியுதா? minus 3 plus 1. அப்போ வேல்யூ எப்படி இருக்கும்? x minus 3 இன்னொன்று x plus 1 equal to 0. equal to 0 எடுத்தோம்னா x minus 3 equal to 0. x is equal to 3. x plus 1 equal to 0. அப்போ x equal to minus 1. அப்போ x ஓட வேல்யூ ஒன்று 3 இருக்கணும் or minus 1 இருக்கணும். Understand ஆகுதா? அடுத்த question பார்க்கலாம். Second question, evaluate 10041 10042 43 45 6 7 9 50 and 51 இவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷனில் கிவன் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. 10041 நான் எழுதிக்கிறேன். முதல்ல 10043 45 4 6 4 7 4 9 5 0 5 1. ஸோ இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாக பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் அதில் என்ன பண்ணுறேன்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ R2 சேஞ்சஸ் R2 மைனஸ் R1 பண்ணுறேன். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ R2 வேல்யூ என்ன? 10045 10046 10047. R1 value 10041 10042 10043. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். அப்போ 4 இதுவும் 4 இதுவும் 4 தான் கிடைக்கும். கரெக்டா? இதே மாதிரி நெக்ஸ்ட் இதை R3 டர்ன்ஸ் டு R3 மைனஸ் R2 பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எப்படி மாறும்? நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சுமே இருக்காது இல்லையா? 10041 10042 10043. செகண்ட் ரோ ஃபுல்லாக 4 4 4ன்னு மாறிடும். இப்போ தேர்ட் ரோ அதே மாதிரி 10049லேருந்து 45 மைனஸ் பண்ணுங்க 4 தான். 50லேருந்து 46 மைனஸ் பண்ணுங்க 4. 51லேருந்து 47 மைனஸ் பண்ணுங்க 4. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ பாருங்க. R2 is equivalent to R3. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா கொடுத்துருக்க டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு அர்த்தம். சரிங்களா? ஈக்குவலாக வந்துச்சு, ரெண்டு ரோவும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா நான் வேல்யூ என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாமா? கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. வித்தவுட் ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் show that the value of the determinant is 0. ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடாது. பண்ணாமல் நம்ம இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு காமிக்கணுமா?
ஸோ நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். R2 மைனஸ் R1 இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிட்டு செய்ய முடியும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் டிட்டர்மினன்ட் எழுதிடலாம். 5 ஸ்கொயர் 5 கியூப் 5 ஸ்கொயர் 5 கியூப் 5 பவர் 4 5 பவர் 4 5 பவர் 5 5 பவர் 6. இப்போ இதில் எல்லாமே காமனாக 5 தான் இருக்குது பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரோலேருந்து நான் என்ன பண்ணலான்னா 5 காமனாக வெளியே எடுக்கிறேன். 5 வந்து காமனாக நான் வெளியே எடுக்கிறேன். எங்கேருந்து R1ல இருந்து. அப்புறம் 5 ஸ்கொயர் வந்து இங்கேயும் வரும், இதுலேயும் வரும், இதுலேயும் வரும். அப்போ 5 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கிறேன். செகண்ட் ரோல இருந்து அடுத்து 5 பவர் 4 எடுக்கலாம். 4 இருக்குல்ல, 4 வந்து காமனாக R3ல இருந்து வெளியே எடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரோல இருந்து முதல்ல ஒரு 5 எடுக்கிறேன். அடுத்த ரோலேருந்து ஒரு 5 ஸ்கொயர் எடுக்கிறேன். அடுத்த ரோலேருந்து 5 பவர் 4 எடுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 5 வெளியே போயிடுச்சுன்னா 1, ஒரு 5 தான் வெளியே போயிருக்கு, அப்போ ஒரு 5 வரும். இங்கே வந்து 5 ஸ்கொயர், ஏன்னா ஒரு 5 தானே வெளியே போகுது. இப்போ கீழே அதே மாதிரி 5 ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு 1, 5 கியூப்ல ஸ்கொயர் போச்சுன்னா 5, 5 பவர் 4ல் 5 ஸ்கொயர் போச்சுன்னா 5 ஸ்கொயர். அடுத்து 5 பவர் 4ல் 5 பவர் 4 போயிடுச்சுன்னா 1, 5 பவர் 5ல் 5 பவர் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5 இருக்கு. 5 பவர் 6ல் 5 பவர் 4 எடுத்துட்டோன்னா 5 ஸ்கொயர். இந்த 3 ரோவும் எப்படி இருக்கு பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கா? ஸோ எப்போ R1 is equivalent to R2 is equivalent to R3 இருக்குதோ இந்த மொத்த வேல்யூவையும் நான் 0ன்னு சொல்லலாம். அப்போ 5 into 5 square into 5 power 4 into 0 which is equal to 0. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. Find the value of determinant is 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம 0ன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் 0 AB ஸ்கொயர் AC ஸ்கொயர் A ஸ்கொயர் B 0 BC ஸ்கொயர் A ஸ்கொயர் C B ஸ்கொயர் C 0 is equal to 2 times of A cube B cube and C cube. ஸோ இதோட வேல்யூ வந்து 2 times of A cube B cube C cubeன்னு நான் ப்ரூஃப் பண்ணும். ஷோ தட்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சொல்யூஷனில் கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 0 AB square AC square A square B 0 BC square A square C B square C 0. இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். C1ல A square காமனாக இருக்கு. செகண்ட் காலத்தில் B square காமனாக இருக்கு. அண்ட் தேர்ட் காலத்தில் C square காமனாக இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். சரிங்களா? டேக்கிங் A square B square and C square common from C1 C2 and C3. இந்த 3 காலத்துல இருந்தும் A ஸ்கொயர் தனியாக எடுக்க போகிறேன், B ஸ்கொயரை காமனாக எடுக்க போகிறேன், C ஸ்கொயரும் காமனாக எடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி மாறும்? A ஸ்கொயர் இன்டூ B ஸ்கொயர் இன்டூ C ஸ்கொயர். ஃபஸ்ட்டு காலம் 0 BC, செகண்ட் காலம் A 0C, தேர்ட் காலம் A B 0ன்னு மாறிடும். அந்த A ஸ்கொயரு B ஸ்கொயரு C ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல A காமனாக இருக்கு. ஸோ டேக்கிங் A, B and C from common fromன்னு எழுதிடுங்க. காமன் ஃப்ரம் இங்க R1 R2 and R3ன்னு எழுதணும். அங்க காலம் எடுத்தோம், இங்க ரோல இருந்து வெளியே எடுக்கிறோம். சரிங்களா? அப்ப இதுல இருந்து ஒரு A வெளியே வரும்போது A கியூபா மாறிடும். 2 + 1 3. அதே மாதிரி B கியூப் இன்டூ C கியூப். நம்ம டிட்டர்மினன்ட் எப்படி மாறும்? 0 1 1 1 0 1 1 1 0ன்னு மாறிடும். இதுக்கப்புறம் இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணா போதும். அப்ப A கியூப் B கியூப் C கியூப் இன்டூ 0 இன்ட்டு எனிதிங் ஃபர்ஸ்ட் 0 ஆயிடும் இல்லையா? ஸோ 0 இன்டூ நம்ம என்ன வேல்யூ எடுத்தாலும் 0 தான். 0 - 1. அப்புறம் -1 இன்டூ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 0 இன்டூ 1 0 -1 இன்டூ 1 1 ப்ளஸ் 1 இன்டூ ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம். 1 1s are 1 -0. அடுத்த லைனில் A கியூப் B கியூப் C கியூப் இன்டூ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும்.
minus 1 into minus 1 plus 1. 1 into 1 1. So 1 plus 1 2, which is equal to 2 times of a cube into b cube into c cube. இதுதான் prove பண்ண சொல்லிருந்தாங்க, hence proved ன்னு எழுதிடலாம். Understand the sum. அடுத்த question பார்க்கலாம். Next, fifth question. If a is equal to 1 1 1 3 4 7 1 minus 1 1, verify that a into adjoint of a is equal to adjoint of a into a is equal to modulus of a into I cube. இதை நாம் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவை? adjoint of a கண்டுபிடிக்கணும், அப்புறம் a modulus கண்டுபிடிக்கணும். ஏன்றது கொஸ்டின்ல இருக்கு, I3ன்றது நமக்கு தெரியும், 1 0 0 0 1 0 அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ modulus of a கண்டுபிடிக்கணும். modulus of a க்கு a வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணும். 1 1 1 3 4 7 1 minus 1 1. இப்போ இதோட வேல்யூ கன்சிடர் பண்ணுங்க. 1 into first row first column, 4 1s are 4, minus 1 into 7 minus 7, so plus 7 மாத்திக்கலாம். So minus 1 into first row second column, 3 1s are 3 minus 7. Last up plus 1, first row last column, minus 3 minus 4, which is equal to 4 plus 7 11. Minus 1 into இங்க minus 4 வருமா, அப்ப plus 4 ன்னு எழுதிக்கலாம். minus 3 minus 4 minus 7, so minus 7. 11 plus 4 வந்து 15, 15ல இருந்து 7 minus பண்ணா 8. இதான் modulus of a value. கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint of a. இதுதான் முக்கியம். adjoint of a கண்டுபிடிக்கணும்னா நான் கோஃபேக்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணும், அப்பதான் adjoint of a கிடைக்கும். ஸோ இப்போ கோஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே மேட்ரிக்ஸ் இருக்கு, நான் சைடில் கூட எழுதுறேன். 1 1. நீங்கள் இதை எழுத வேண்டாம், நம்ம இது பார்த்து செய்யணுன்றதுக்காக நான் எழுதுறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டோன்னா 4 1s are 4, minus 7 வரும், plus 7. அடுத்து minus of first row second column, 3 minus 7. இது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். minus 3 minus 4, minus second row first column, 1 plus 1, plus second row second column, 1 minus 1, minus second row third column, minus 1 minus 1, minus கப்புறம் plus தான். first column last row 7 minus 4, minus 7 minus 3, plus 4 minus 3. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், அப்பதான் adjoint of a க்கு ஈக்குவலா வரும், which is equal to 11 minus 4 வெளியே மைனஸ் இருக்கு, plus 4 ஆயிடும், minus 7 minus 2 0, minus 2 வெளியே மைனஸ் இருக்கனால plus 2 3 minus 4 1. இது வெறும் கோஃபேக்டர் தான். இதுக்கு இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்தாதான் adjoint of a கிடைக்கும். adjoint of a is equal to இப்போ 11 minus 2 3 4 0 minus 4 minus 7 2 1 ன்னு கிடைக்கும். தான் adjoint of a. இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைரக்டா ப்ரூஃப்ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் a into adjoint of a பண்ணலாம், அப்புறம் adjoint of a into a that is equal to இது வருதா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் a into adjoint of a நான் ரெண்டு மேட்ரிக்ஸும் எடுத்து எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கலாம், மல்டிபிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோல 1 தான் இருக்கு, அப்போ இதை எடுத்து அப்படியே எழுதலாம். 11 plus 4 minus 7, minus 2 plus 0 plus 2, 3 minus 4 plus 1. அப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 33 plus 16 minus 49, minus 6 plus 0 plus 14, 9 minus 16 plus 7. Same 1 into 11, 11 minus 4 minus 7, minus 2 minus 0 plus 2, 3 plus 4 plus 1, which is equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 15 minus 7 8, 0 0, இதுவும் 0 8,
0 minus 11 0 தான், இதுவும் 0, இது 8. ஸோ நம்ம வேல்யூ எப்படி வருது 888 டயக்னலாக. ஸோ 8 காமனாக எடுத்துட்டோன்னா 1 0 0 0 1 0 0 0 1 8 into I3ன்னு இருக்கா. அண்ட் இதுதான் நம்ம ப்ரூஃப்லையும் கேட்டிருப்பாங்க, மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ I3, மாடுலஸ் ஆஃப் ஏ வேல்யூ 8. இப்போ இன்னொரு பார்ட் இருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் வந்துச்சுன்னா, ஈக்குவல் டு 8I3ன்னு வந்துருச்சுன்னா ஆன்சர் கரெக்ட் இல்லையா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதிக்கணும், அப்புறம் ஏ அந்த சைடு வரணும். 11 minus 2 3 4 0 minus 4 minus 7 2 1 into 1 1 1 3 4 7 1 minus 1 1. If the first row first column 11 ones are 11 minus 6 plus 3. First row second column, up 11 minus 8 minus 3. First row last column 11 minus 14 plus 3. Second row first column 4 0 minus 4 4 0 plus 4 4 0 minus 4. அடுத்த line minus 7 plus 6 plus 1 minus 7 plus 8 minus 1. அப்புறம் minus 7 plus 14 plus 1. 1 into 1 1. இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, நமக்கு 8ன்னு வரும் ஃபர்ஸ்ட். minus 6 5 plus 3 8. இது 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும், இது 0 ஆயிடும், இது 8 ஆகும் 0, இங்கேயும் 0 இங்கேயும் 0 வரும், அண்ட் இங்க 8ன்னு கிடைக்கும். ஸோ இதே தான் நம்ம லாஸ்ட் இதுலேயும் பார்த்தோம், 8 into I3 which is equal to modulus of A into I3. ஸோ ப்ரூஃப் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. adjoint of A into A is equal to adjoint of A into A is equal to modulus of A into I3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்ம எல்லாருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் 6th கொஸ்டின்லேருந்து 10th கொஸ்டின் வரைக்கும் பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.